கன்று ஈன்றதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த தாய் மாட்டை வந்து நல்லா வந்து நோட்டீஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிடணும். அதோட அந்த பெண் உறுப்பு வந்து நல்லா வீங்க தொடங்கிடும். அதுக்கடுத்து மடிலாம் வந்து நல்லா பெருசாக தொடங்கிடும். சாப்பிடாது, அதுக்கடுத்து சரியாக தூங்காது. அதுக்கடுத்து எருமை மாடுகளில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி கழிய தொடங்கும். ஸோ அதோட கழிவு பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி தண்ணியாக வந்து வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து ஒரு சில சிம்டம்ஸ். டெலிவரி வந்து எப்படி ஆகும்னா, எப்படி வந்து குட்டி போடுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கண்ணுக்குட்டியோட கால் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். நார்மலாக பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 மணி நேரத்தில் வந்து ஒரு மாடு குட்டி போட்டு முடிச்சிடும். 5 மணி நேரம் மேலே ஆகிற பட்சத்தில் நம்ம வந்து வெட்டினரி டாக்டரை வந்து கூப்பிட்டுடணும். அவர் வந்து அதில் இருக்க காம்ப்ளிகேஷன்லாம் வந்து சரி பண்ணிடுவார். சில பிரச்சனைகள், சில ஜெனட்டிக் குறைபாடுகளால் வந்து அதோட பாடி வந்து சரியாக வந்து வளராது. அதே நேரத்தில் ஒரு சில அந்த நியூட்ரியன்ட்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கல, ஊட்டச்சத்தான உணவுலாம் வந்து ப்ரெக்னென்ட்டான பீரியடில் கொடுக்கலாம், குட்டி வந்து சரியாக வந்து போடாது. குட்டி போட்டுட்ட பிறகு அந்த மேலே ஒட்டி இருக்க அந்த ஸ்லைமி லேயர் ஒரு மாதிரி குழகுழப்பாக இருக்கும்ல, அதை வந்து நல்லா நம்ம வந்து க்ளீன் பண்ணி விடணும். மூக்குலையும் வாயிலும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி விடணும் முதல்ல. அப்போ தான் வந்து அதாவது வந்து மூச்சு இழுக்க முடியும். சப்போஸ் வந்து மாடு வந்து அதை வந்து நல்லா நக்கி க்ளீன் பண்ணல தாய் மாடுனா, நம்ம வந்து அந்த கண்ணுக்குட்டியை வந்து துணியில் நல்லா தொடச்சிட்டு அதோட உடம்புல வந்து சால்ட்டு, அதுக்கடுத்து கோதுமை மாவு, அரிசி மாவு இதெல்லாம் கலந்து வந்து அதோட உடம்புல பூசி விட்டோன்னா அதை வந்து நக்கும் போதும் அந்த குட்டியும் வந்து நக்கிடும் மாடு. ஸோ இந்த மாதிரி நக்க விடுறது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கன்று வந்து நல்லா மூச்சு விடுறத இதுமாரி நக்கனா வந்து பண்ண முடியும். ஸோ கன்று வந்து நல்லா ப்ரீத்திங் பண்ணுறதுக்கு வந்து இதுமாரிலாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ கன்றுக்குட்டியோட தொப்புளில் வந்து ஒரு சின்ன நாட்டு வந்து நம்ம போட்டு விடணும். போட்டுட்ட பிறகு கொஞ்சம் அயோடின் டின்ச்சர் வந்து அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணணும். சப்போஸ் வந்து நம்ம இதுமாதிரி அயோடின் டின்ச்சர்லாம் அப்ளை பண்ணலாம், அம்பிளிக்கல் ஹெர்னியா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம கண் ஈன்றுட்ட பிறகு நம்ம பண்ணணும். உடனடியாக வந்து கொலஸ்ட்ரம், ஸோ முதல்ல வர அந்த பாலை தான் வந்து ஆங்கிலத்தில் வந்து கொலஸ்ட்ரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சீம்பால். ஸோ அதை வந்து நம்ம வித்தின் ½ ஹவரில் வந்து நம்ம வந்து கண்ணுங்களுக்கு வந்து கொடுக்கணும். இது எதனால் கொடுக்குறோன்னா வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கண்ணுங்களுக்கு வந்து அதிகமாக்கிறதுக்கு. அது ஸ்டார்டிங்கில் அவ்வளோ ஒரு டிசீஸ் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்காது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு வந்து அதிகமாக இருக்காது. அதை தடுக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து பண்ணுறோம். அப்படி சப்போஸ் நம்ம வந்து இந்த சீம்பாலை கொடுக்கலாம், அதுக்கு வந்து வேதி ஆகலாம், டயரியா, அதுக்கடுத்து வந்து ஜுரம் வரலாம், சளி பிடிக்கலாம், அப்புறம் சரியாக வளராமல் போகிறதுக்கும் வந்து அனிமல் வந்து வாய்ப்பு இருக்குது மாடு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும். கொஞ்ச நாள் கழித்து வந்து நல்லா சுட தண்ணியில் வந்து அதை நல்லா குழப்பாட்டணும். தாய் மாடு வந்து இப்போ நம்ம வந்து பால் கறக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த பாலையும் வந்து கறந்துடக்கூடாது. குட்டி போட்டுட்ட பிறகு கொஞ்சம் பாலை வந்து விட்டுட்டு வரணும். அப்படி மொட்டை பாலையும் கறந்தோன்னா மில்க் ஃபீவர் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து மாடுக்கு வந்து வந்துடும். வாயிலேருந்து ஜொல்லு ஊற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி பிரச்சனை வந்துடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் பாலை வந்து நல்லா நம்ம ரொம்ப கறந்துடக்கூடாது. கால்சியம் வந்து கொடுக்கணும். கால்சியம் கொடுத்தா தான் வந்து மில்க் ஃபீவர் வந்து நம்மளால் வந்து கட்டுப்படுத்த முடியும். அந்த மினரல் மிக்சரில் வந்து கால்சியம் கண்டென்ட் வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும். கமர்ஷியலாக வச்சுக்கிற ஃபார்மில் என்ன பண்ணுவாங்கன்னா, டேரெக்டாக எதுவுமே குட்டியை வந்து அம்மாவோட விட்டு அப்படியே மடியிலே வந்து பால் வந்து சாப்பிட விட மாட்டாங்க. தனியாக வந்து பிரிச்சுருவாங்க. குட்டி போட்ட உடனே வந்து அந்த மாடு வந்து பிரிச்சுருவாங்க அந்த கண்ணுக்குட்டியை மாட்டுக்கிட்டே இருந்து. இது மூலமாக வந்து ஒரு ஹைஜீனிக் கண்டிஷனை வந்து நம்ம ஃபார்மில் வந்து ஏற்படுத்த முடியுமா, அதனாலே வந்து இப்படி பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஒரு அட்டாச்மெண்ட் வந்து இருக்கும்ல தாய் மாடுக்கும் கன்றுக்கும். ஸோ அதை வந்து தடுத்துருவாங்க. சப்போஸ் வந்து ஒரு சில காரணங்களால் குட்டி இறந்தாலும் அந்த தாய் மாடு வந்து மக்கர் பண்ணாமல் இருக்கும். ஸோ இதனால் வந்து கமர்ஷியல் ஃபார்ம்ஸ்லாம் வந்து இப்படி தான் வந்து பண்ணுவாங்களாம். அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து எப்படி பால் கொடுப்பாங்களோ, ஒரு பவுலில் வந்து அந்த கண்ணுக்குட்டி பாலை வந்து ஊற்றிட்டு வாயில் கை வச்சு அப்படியே வந்து ஊட்டி விடுவாங்களாம். ஸோ இது வந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி விடுவாங்களாம். ஸோ இதுமாதிரி கமர்ஷியல் ஃபார்ம்ஸ் எல்லாம் 15 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 4 லிட்டர் பால் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். 5 லிட்டர் பாலை வந்து 2வது வாரம் கொடுக்கணும். அது அப்படியே வந்து பாதியாக 5வது வாரம் குறைச்சிட்டு அப்படியே படிப்படியாக வந்து நம்ம நல்லா வந்து குறைச்சிடணும். 12 வாரம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கன்றுகளுக்கு வந்து இந்த பால் கொடுக்குற அந்த வேலையை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இல்லைனா வந்து 75 கிலோ அதோட உடம்புடைய அது வந்து எட்டிட்ட பிறகு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். 75 கிலோ அது எட்டாத பட்சத்தில் 1 லிட்டர் பால் வந்து ஒரு நாளைக்கு வந்து கொடுக்கலாம். இப்படி பிறந்த கண்ணுக்குட்டிகள் வந்து வேறு என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து டீஹார்னிங், கொம்புகளை வந்து வெட்டி விட்டுருவாங்க. சண்டைலாம் போட்டு அது பிரச்சனை உருவாக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த டீஹார்னிங் வந்து வெட்டினரி டாக்டர் வந்து பண்ணுவார். இது வந்து அவர் ஒரு எக்யூப்மெண்ட், எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்டில் வந்து வச்சுட்டு இருப்பாங்க. அதை பயன்படுத்தி வந்து அதோட கொம்புகளை வந்து வெட்டி விட்டுருவாங்க. அதுக்கடுத்து வந்து இதில் வந்து டிவார்மிங்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயம். 10வது நாள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டோஸ் வந்து கொடுக்கணும். இதுவே வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு 1 டைம் வந்து இந்த கண்ணுங்களுக்கு வந்து 1 வருஷத்துக்கு வரைக்கும் கொடுக்கணும். இதுவே வந்து அடல்ட்டாக இருந்துச்சுன்னா 6 மாதத்துக்கு 1 டைம் வந்து நம்ம கொடுக்கலாம். அப்புறம் மாடுகளுக்கு வந்து தீவனத்தை வந்து நம்ம எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா,
சில கமர்ஷியல் ஃபீட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது, அதை பயன்படுத்தி கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளே வந்து ஃபீடு வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த ஃபீடில் வந்து 40% வந்து மக்காச்சோளம் இருக்கணும். அதுக்கடுத்து வந்து கடலை புண்ணாக்கு வந்து பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய தானியங்களை வந்து அரைச்சி வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த ஃபீட் கன்சப்ஷன் நம்ம வந்து கொடுக்குறோம்ல, இப்படி உணவு கொடுக்குறோம்ல, அது கூட வந்து இந்த மினரல் தாது உப்புக்களை வந்து கலந்து கொடுக்கும் போதும் மாடுகளுக்கு வந்து ரொம்ப நல்லதாக வந்து இருக்கும். இப்படி ஃபீடை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கன்றுகளுக்கு வந்து எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து 100 கிராம் ஒரு நாளைக்கு வந்து 3ஆவதுலேருந்து 6ஆவது வாரம் வரைக்கும் வந்து கொடுக்கணும். அடுத்த 2ஆவது வாரத்துலேருந்து 215 கிராம் வந்து கொடுக்கணும். ஒரு மாதம் வயதாகும் போது வந்து 1/2 கிலோ 500 கிராம் வரைக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம். இதை கொடுக்க நம்ம வந்து 3ஆவது வாரத்துலேருந்து வந்து தொடங்கிடலாம் இதுமாரி ஃபீடை வந்து நம்ம இந்த கன்றுகளுக்கு வந்து கொடுக்கறதுக்கு. அப்புறம் இந்த கன்றுக்குட்டி வந்து ஒரு மாதம் கழித்து அதுக்கு வந்து நம்ம ரெகுலராக வந்து ஃபீடு வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 3ஆவது மாதம்லாம் பார்த்திங்கன்னா வந்து 1 கிலோ வரைக்கும் நம்ம இந்த ஃபாடரை கொடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து ஃபீடையும் வந்து கொடுக்கலாம். ஸோ க்ரீன் ஃபாடர், அதுக்கடுத்து வந்து இந்த தீவனம், இதை வந்து நம்ம கொடுத்து நம்ம வந்து வளர்த்துக்கலாம். விட்டமின் A1, B1, B2 ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வெட்டினரி டாக்டரான டேப்லெட்டாக கன்சிடர் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு நாளைக்கு 20 கிராம் அதை வந்து எப்படி எந்த விதத்தில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டா ஸோ பிரச்சனைகளை வந்து நம்மளால் வந்து தடுக்க முடியும். அப்புறம் வந்து தடுப்பூசிகளும் வந்து நம்ம கரெக்டாக வந்து போடணும். வேக்சினேஷன். கோமாரி நோயின்றது வந்து கால்நடைகளில் வந்து பரவலாக காணக்கூடிய ஒரு நோய். இந்த நோயை தடுக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா 6 மாதம் வயசு இருக்கும்போது ஒரு தடுப்பூசி போட்டுவிட்டு அப்புறம் வந்து ஒரு பூஸ்டிங் வேக்சினேஷனும் வந்து போட்டுடணும். இதை போட்டுவிட்டா வந்து கோமாரி நோயை வந்து நம்ம தடுத்துடலாம். இது மட்டும் இல்லாமல் ஹீமராஜிக் செப்டிசிமியா அப்படின்ற நோயெல்லாம் வந்து மாடுகளுக்கு வரும். இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து தடுப்பூசி வந்து போட்டுடணும். உண்ணி காய்ச்சல் வந்து வரும். இந்த உண்ணி காய்ச்சலை தடுக்கிறதுக்கு வந்து 6 மாதத்தில் 1 டைம் 6 மந்த்து வயது இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு தடுப்பூசி போடுவாங்க. இது வந்து அதோட வாழ்நாள் ஒரு முறை மட்டும் போடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பண்ணை வந்து ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து புதுசாக போயிட்டு நீங்கள் மாடுகளை வாங்கிட்டு வந்து வளர்க்கணுன்ற அவசியம் வந்து இல்லை. இப்படி வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஒரு சில நோய்கள்லாம் வந்து பண்ணைக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்களாக வந்து குட்டிகளை வந்து ஈன்ற மாரி வந்து பண்ணலாம். ஸோ இதுமாரி பண்ணும் போதும் நம்மளுக்கு என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெடிகிரி வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ தாய் மாடு வந்து எப்படி இருக்கும், அது எவ்வளோ பால் கறக்கும் அப்படின்றதுல நீங்கள் வந்து அடல்ட் அனிமலை நல்லா வளர்ந்த ஒரு மாடை வந்து வாங்கிட்டு வந்து வளர்க்கும் போதும் அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து உங்கள்கிட்ட இருக்காது. ஸோ அது ஒரு பிரச்சனைகளை வந்து உண்டாக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து காசு வந்து குறையுமா? நீங்கள் வளர்ந்த அனிமலை வந்து வாங்கிட்டு வரதை விட இப்படி குட்டி போட்டு நம்ம பண்ணையை வந்து நம்மளே பெருக்கிறதுனாலும் கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இந்த பெடிகிரி மெயின்டெனன்ஸுக்கு தான் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி வந்து மாடு வந்து இருக்குது அப்படின்றத ஸோ பால்லாம் வந்து எப்படி கறக்குன்றது வந்து நம்மளுக்கு தெரிவித்து தான் வந்து இதுமாரி வந்து பண்ணுவோம். இந்த மாட்டு கன்றுகள் ஒரு 7லேருந்து 8 மாதம் வயதாகும் போதும் அதை வந்து வகை பிரிப்பாங்க. இது வந்து பெண் மாடாக இருந்துச்சுன்னா ஆங்கிலத்தில் வந்து எய்ஃபர்னு சொல்லுவாங்க, ஆண் மாடு வந்து ஆக்சன்னு சொல்லுவாங்க. இந்த எய்ஃபர்ன்ற இந்த பெண் மாடு வந்து நல்லா நம்ம வந்து கவனிச்சுக்கணும் இந்த வயதில். அப்போ தான் வந்து அது பால் நல்லா பெருசாகும் போது வந்து கறக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம நிறைய புரத சக்தி இருக்க மாதிரி உணவு வந்து கொடுக்கணும். உடச்ச மக்காச்சோளம், அதுக்கடுத்து வந்து கடலை பின்னாக்கு, அதுக்கடுத்து இன்னமும் மினரல் நியூட்ரியன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கொடுக்கும் போதும் நம்மளால் வந்து இந்த மாடுகளை வந்து நல்லா பார்த்துக்க முடியும். அதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற அந்த ரெக்யர்மெண்ட்டை வந்து நான் இப்போ வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி இந்த கலவையில் வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான தீவனத்தை வந்து கலந்து வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் வந்து இந்த மாடு வந்து நல்லா வந்து வளரும். ஒரு நாளைக்கு வந்து 2லேருந்து 3 கிலோ வரைக்கும் நம்ம இந்த தீவனத்தை வந்து கொடுக்கணும். 30லேருந்து 15 கிராம் வரைக்கும் வந்து தாதுப்புகளை மினரல் மிக்சர்ஸை வந்து கொடுக்கணும். இந்த கொள்ளு இருக்குல்ல, கொள்ளை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு வளர்ந்துட்ட பிறகு அது முளைச்ச கொள்ளு இருக்குல்ல, ஸோ அந்த விதைகளை வந்து 1 கிலோன்ற அளவில் வந்து வாரத்துக்கு 1 டைம் வந்து கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுத்தனா வந்து அந்த பெண் மாடுன்றது பசுன்றது வந்து நல்லா வளரும். ஃபியூச்சரில் வந்து இந்த அபார்ஷன் அது மாதிரி பிரச்சனைலாம் வந்து இருக்காது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுமாதிரி வீடியோலாம் போட்டால் அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உழுவோம் உயர்வோம். நன்றி. தேங்க்யூ.